ஓம் சாந்தி. இன்றைய சாக்கார முரளியிலிருந்து பாபா கூறியுள்ள முக்கியமான கருத்துக்கள். முரளி தேதி 9/8/2024. பாபா சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, இந்த பிரம்மா சத்குருவின் தர்பாராக இருக்கின்றார். இவருடைய புருவ மத்தியில் சத்குரு வீற்றிருக்கின்றார். சத்குரு தான் குழந்தைகளாகிய உங்களுக்கு சத்கதி கொடுக்கின்றார். மற்றபடி வேறு எந்த குருமார்களும் சத்கதி என்பது கொடுக்க முடியாது என்றார். கேள்வி: பாபா தன்னுடைய குழந்தைகளை எந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க வந்திருக்கின்றார்? பதில்: இந்த சமயத்தில் குழந்தைகள் இயற்கை மற்றும் மாயைக்கு அடிமையாக இருக்கின்றனர். பாபா இந்த அடிமைத்தனத்திலிருந்து இப்பொழுது விடுவிக்கின்றார். இப்போது மாயை மற்றும் இயற்கை இரண்டுமே கஷ்டப்படுத்துகின்றன என்றார். ஒரு பக்கம் மாயினுடைய தொந்தரவுகள், இன்னொரு பக்கம் இயற்கையினுடைய தொந்தரவுகள், ரெண்டுமே கஷ்டப்படுத்துகின்றன. சில சமயங்களில் புயல் வீசுண்டார், சில சமயங்களில் பஞ்சம் ஏற்படுண்டார். பிறகு இயற்கை முழுமையாக உங்களுக்கு அடிமையாகும் அளவு நீங்கள் எஜமானன் ஆகிவிடுகின்றீர்கள். பிறகு மாயினுடைய சண்டையும் ஏற்படுவது இல்லைன்றார் பாபா. ஓம் சாந்தி. முதலில் தந்தை, பிறகு டீச்சர், பிறகு சத்குரு. சத்குரு தான் சத்கதி கொடுக்கின்றார். சத்தியுகத்திலும் திரேதாயுகத்திலும் பிறகு குரு இருக்க மாட்டார்கள் என்றார் பாபா. ஏன்னா அனைவரும் சத்கதியில் இருக்கின்றனர். அப்போ அங்கே சத்தியுகம் திரேதாயத்தில் துர்கதி கிடையாது. எல்லாருமே ஜீவன் முக்தி நிலையில் இருக்கக்கூடிய காரணத்தினால அங்கே சத்குரு தேவையில்லை என்றார். ஒரு சத்குரு கிடைக்கும் பொழுது மற்ற அனைத்து குருமார்களுடைய பெயரும் முடிந்து போயிடும். அனைத்து குருமார்களில் குருவாக இருக்கின்றார் சிவபாபா. எல்லா குருமார்களுக்கும் குருமார் யாரு? குரு யாரு? சிவபாபா. உயர்வானவராக இருக்கிறார். பதிகளுக்கெல்லாம் பதி என்று கூறுகின்றனர் அல்லவா? அதுபோல அனைவரையும் விட உயர்வானவராக இருப்பதால் இப்படி கூறுகின்றனர். நீங்கள் பரம தந்தையின் அருகில் அமர்ந்திருக்கின்றீர்கள். எதற்காக? எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி எடுப்பதற்காக. இது எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி. இந்த ஆஸ்தி புதிய உலகமாகிய அமரலோகத்திற்கானது என்றார். புதிய உலகம் நிர்விகாரி உலகம் என்றும் பழைய உலகம் விஷம் நிறைந்த உலகம் என்றும் சொல்லப்படுகிறது. சத்தியுகம் சிவாலயம் என்று சொல்லப்படுகிறது. என அது சிவ பாபாவால் உருவாக்கப்பட்டது. விஷம் நிறைந்த உலகம் ராவணன் உருவாக்கியதாகும். பாபா தான் அமைதி கடலாக இருக்கக்கூடியவர். அந்த தந்தை வரும் பொழுது அமைதியினுடைய ஆஸ்தியை கொடுப்பார், வழிகாட்டுவார். மற்றபடி காட்டில் அமைதி எங்கிருந்து கிடைக்கின்றார் பாபா? ஆகையினால்தான் மாலையின் உதாரணத்தை காட்டுகிறார். அமைதியோ ஆத்மாவினுடைய கழுத்து மாலையாகின்றார். மற்றபடி காட்டுக்கு போகிறதுனால அமைதி என்பது கிடைக்காது. ஏன்னா அமைதி என்பது நம்முடைய சுய தர்மம். ஆத்மாக்குள்ளே அது நிறைஞ்சிருக்கு. ஏன்னா ஆத்மாவினுடைய இயற்கையான நிலையை என்ன? அமைதி தான். அதனால தான் பாபா அமைதி என்பது ஆத்மாவினுடைய கழுத்து மால் என்றார். பிறகு ராவண ராஜ்யமாக ஆகும் பொழுது அசாந்தி என்பது ஏற்படுகிறது. அவை சுகதாமம் என்றும் சாந்தி தாமம் என்றும் சொல்லப்படுகின்றன. அங்கே துக்கத்தினுடைய எந்த விஷயம் கிடையாது என்றார் பாபா. மகிமை எப்பொழுதும் சத்குருவுக்கு செய்கின்றனர். குருவின் மகிமையை ஒருபோதும் கேள்விப்பட்டதில்லை. ஞானக்கடல் அந்த ஒரே ஒரு தந்தை தான் அவர் என்றார் பாபா. ஏன்னா குருமார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் மகிமை என்பது ஒரே ஒரு கடவுளுக்கு மட்டும்தான் இல்லையா? அவர் தான் நம்ம சத்குரு என்று சொல்கின்றோம். ஞானக்கடல் அந்த ஒரே ஒரு தந்தை தான் ஆவார். இப்படி எப்போதாவது குருவினுடைய மகிமை கேட்டிருக்கின்றீர்களா அப்படின்னு பாபா கேட்கிறார். இந்த குரு ஞானக்கடலாக இருக்கின்றார் அப்படின்னு நம்ம எந்த ஒரு குருவால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதல்லவா? அந்த குருமார்கள் உலகின் பதித்த பாவனராக ஆக முடியாது. ஒரே ஒரு நிராகார எல்லைக்கு அப்பாற்பட்ட பெரிய அப்பா தான் அவ்வாறு கூறப்படுகிறார். பெரிய அப்பான்னு யார் சொல்லப்படுது? சிவபாபாவர். தூய்மையற்ற உலகில் அளவற்ற குருமார்கள் இருக்கின்றனர். முன்னர் உங்களுக்கு இந்த சங்கமயுகத்தை பற்றி தெரியாமல் இருந்தது. இப்போ பாபா புரிய வைத்துள்ளார். இது புருஷோத்தம சங்கமயுகம். இதன் பிறகு மீண்டும் சத்தியுகம் வர வேண்டும். மற்றபடி சக்கரம் சுற்றியபடி இருக்கும். இந்த நினைவு புத்தியில் இருக்கணும்டார் பாபா. இப்போ இருக்கக்கூடியது புருஷோத்தம சங்கமயுகம். இதன் பிறகு மீண்டும் சத்தியுகம் வரணும். சக்கரம் சுற்றியபடி இருக்கும். எந்த நினைவு புத்தியில் இருக்கும்.
இப்ப நீங்க புத்திசாலிகளாக ஆகியிருக்கின்றீர்கள். முன்னர் எதுவும் தெரிந்திருக்கவில்லை. இந்த தேவதைகளுக்கு முன்னால் சென்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். நாங்கள் புத்தியற்றவர்கள். எங்களுக்குள் எந்த குணங்களும் இல்லை. நீங்க இரக்கம் காட்டுங்க. இப்ப இந்த தேவதைகளின் படங்கள் இரக்கம் காட்டுமா என்ன? இந்த மாரி தேவதைகளுடைய சித்திரத்துக்கு முன்னாடி போட்டு, இது போன்ற மனிதர்கள் சொல்கின்றார்கள். அதுக்கு பாபா வந்து கேட்கிறாரு, சரி அந்த தேவதைகளின் படங்கள் உங்களுக்கு இரக்கம் காட்டுமா? இதை தெரிந்து கொள்வதே இல்லைன்றார். இரக்கம் காட்டக்கூடியவர் யாரு? ஓ இறைத்தந்தையே இரக்கம் காட்டுங்கள் என்று சொல்கின்றனர். ஏதாவது துக்கத்தின் விஷயம் வந்தது என்றால், தந்தையை கண்டிப்பாக நினைவு செய்கின்றனர். இப்ப நீங்க இப்படி சொல்வதில்ல. தந்தை உடலற்றவர். அவர் முன்னால் அமர்ந்திருக்கின்றார். நம்ம அது போல வந்து பக்தி மார்க்கத்துல இருக்க மாதிரிலாம் இரக்கம் காட்டுங்க பாபா, அது போல சொல்றதில்ல. ஏன்னா அவர் முன்னாடி அமர்ந்திருக்கிறார். அப்போதுதான் நமஸ்காரம் செய்கிறார். நீங்கள் அனைவரும் தேகதாரிகள். நான் விசித்திரமாக இருக்கின்றேன். அதாவது உடலற்ற நிலையில் இருக்கின்றார். அஷரீரியா இருக்கின்றார். நான் ஒருபொழுதும் சித்திரத்தை தாரணை செய்வதில்லை. என்னுடைய சித்திரத்தினுடைய பெயர் சொல்லுங்கள் பார்ப்போம். சிவபாபா என்றுதான் சொல்வீர்கள். நான் இந்த உடலை கடனாக எடுத்திருக்கிறேன். பிரம்மா பாபாவுடைய சரீரத்தை கடனாக எடுத்திருக்கின்றார். அதுவும் பழையதிலும் பழைய செருப்பு. அதில்தான் நான் வந்து பிரவேசம் செய்கின்றேன். நான் சொல்வது சரி என்றால் சரியானவரை நினைவு செய்யுங்க. அவரிடம் மட்டுமே கேளுங்க. சரியற்றவைகளை கேட்கவே கேட்காதீர்கள். அவை கெட்டவை என்று சொல்லப்படுகிறது. கெட்டதை பேசாதீர்கள், கெட்டதை பார்க்காதீர்கள். இந்த கண்களால் காண அனைத்தையும் மறந்துடுகின்றார். இப்போது நம் வீட்டிற்கு செல்ல வேண்டும். பிறகு நம்முடைய சுகதாமத்திற்கு மீண்டும் வருவோம். மற்றபடி இவை அனைத்து இறந்து கடப்பது போல் தான் ஆகும். இது தற்காலிகமானது என்றார் பாபா. கல்ப கல்பத்திற்கு ராஜ்ய பாக்கியத்தை கொடுப்பதற்காக பாபா வருகிறார் என்று தெரிந்திருக்கின்றீர்கள். பாபா கல்பத்திற்கு முன்பு கூட சந்தித்தோம், ஆஸ்தி எடுத்தோம், நரனிலிருந்து நாராயணன் ஆகியிருந்தோம். மற்றபடி ஒருவரைப் போலவே பதவிகளை அடைய முடியாது. வரிசை கிரமமாக இருக்கின்றனர். இது ஆன்மீக பல்கலைக்கழகம். ஆன்மீக அப்பா படிப்பிப்பவராக இருக்கின்றார். குழந்தைகள் கூட படிப்பிக்கின்றனர். கல்லூரி முதல்வரின் மகன் இருந்தால் அவரும் கூட சேவையில் ஈடுபடுகிறார். மனைவியை கூட படிக்க தொடங்கி விடுகின்றார். மகளும் கூட நல்ல விதமாக படித்தார் என்றால் பிறருக்கு படிப்பிக்க முடியும். ஆனால் அவர் வேறொரு வீட்டிற்கு சென்று விடுகிறார். இங்கே பெண் குழந்தைகள் வேலைக்கு செல்லக்கூடிய விதிமுறைகள் இல்லை. புதிய உலகில் பதவி அடைவதற்கான முழுமையான ஆதாரமும் இந்த படிப்பில் தான் இருக்கின்றார். இங்கேயோ ஆத்மா படிக்கின்றது. பிறகு நீங்கள் சமஸ்காரங்களை எடுத்து செல்வீர்கள். புதிய உலகில் சென்று சரீரம் எடுப்பீர்கள். உலகம் முடிந்து போவதில்லை. யுகங்கள் மட்டும் மாறுகின்றார். தங்க யுகம், வெள்ளி யுகம், தாமிர யுகம், இரும்பு யுகம், 16 கலைகளிலிருந்து 14 கலைகள். அதே உலகம் தான் நடந்தபடி இருக்கிறது. மற்றபடி புதியதிலிருந்து பழசாகுது, பழசிலிருந்து புதுசாகுது. தந்தை இந்த படிப்பின் மூலம் உங்களை ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகின்றார். இப்படி படிப்பிக்கக்கூடிய சக்தி வேறு யாரிடமும் கிடையாது என்றார். இவர் நல்ல விதமாக புரிய வைக்கின்றார். பிறகு படித்து கொண்டிருக்கும் பொழுதே மாயா தன்னுடையவர்களாக ஆக்கி கொண்டு விடுகிறது. பிறகு கூட யார் யார் எவ்வளவு படித்தார்களோ அதற்கு தகுந்தார் போன்று அவர்கள் சொர்க்கத்தில் கண்டிப்பாக வருவார்கள் என்றார் பாபா. வருமானம் போய்விடாது. அடிவற்ற ஞானம் விநாசமாவதில்லை. போக போக வந்து சேருவார்கள் என்றார். வேறு எங்கே போவார்கள்? ஒரே கடை தான் இருக்கின்றார். வந்தபடி இருப்பார்கள். மயானத்திற்கு மனிதர்கள் செல்லும் பொழுது பெரிய வைராக்கியம் வருகிறது. அவ்வளவுதான். இந்த சரீரத்தை இப்படி விட வேண்டியிருக்கு. பிறகு நாம் ஏன் பாவம் செய்ய வேண்டும்? பாவங்கள் செய்தபடி நாம் இப்படி இறந்து விடுவோம். இப்படி சிந்தனைகள் வருகின்றன. இதற்கு சுடுகாட்டு வைராக்கியம் என்று சொல்லப்படுகிறது என்றார். இந்த சமயம் நீங்கள் குறிப்பாக இறப்பதற்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். ஏன்னா இங்கே நீங்கள் தற்காலிகமாக இருக்கின்றீர்கள். ஆனால் சரீரம் விட்டுட்டு பிறகு புதிய உலகத்திற்கு செல்வீர்கள். குழந்தைகளே, நீங்கள் எந்த அளவு என்ன நினைவு செய்வீர்களோ அந்த அளவு பாவங்கள் நீங்கியபடி இருக்கும் என்று பாபா சொல்கிறார். சகஜத்திலும் சகஜமானது என்றால் கஷ்டமாகவும் இருக்கின்றார். குழந்தைகள் முயற்சி செய்ய தொடங்கும் பொழுது மாயாவினுடைய பெரிய யுத்தம் இருப்பதாக புரிந்து கொள்கின்றனர். சகஜமானது என்று பாபா சொல்கிறார். ஆனால் மாயை தீபத்தை அணைத்து விடுகிறது. குலே பகாவாலியின் கதையும் இருக்கின்றது அல்லவா? மாயை எனும் பூனை தீபத்தை அணைத்து விடுகிறது. இங்கே அனைவரும் மாயினுடைய அடிமைகளாக இருக்கின்றனர். பிறகு நீங்கள் மாயை அடிமையாக ஆக்குகின்றீர்கள். முழு இயற்கையும் உங்களுக்கு மரியாதை கொடுக்கின்றார். எந்த புயலும் இருக்காது, பஞ்சமும் இருக்காது. இயற்கையை நீங்கள் அடிமையாக ஆக்க வேண்டும்ன்றார். நான் இப்போது உங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதற்காக வந்துள்ளேன்.
நீங்கள் எஜமானன் ஆகிவிடுகின்றீர்கள். அது அடிமையாகிவிடும். ஏதோ மாயை வந்து அடிமையாயிடுன்றார். கொஞ்சம் கூட கஷ்டம் இருக்காது. இதுவும் கூட நாடகத்தில் பதிவாயிருக்கு. பாபா, மாயை மிகவும் கஷ்டம் கொடுக்கிறது என்று நீங்கள் சொல்கின்றீர்கள். பாபா சொல்றாரு, ஏன் கொடுக்காதுன்றார். இது யுத்த மைதானம் என்று தானே சொல்லப்படுகிறது. பிறகு மாயை வரத்தான் செய்யும். மாயை அடிமையாக்குவதற்காக நீங்கள் முயற்சிக்கின்றீர்கள். அப்போ மாயை கூட உங்களை அலைக்கழிக்கிறதுன்றார். எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறது, எவ்வளோ பேரை தோற்கடிக்கின்றது, பலரை ஒரே அடியாக சாப்பிட்டு விடுகிறது என்றார், விழுங்கி விடுகிறது. சொர்க்கத்தின் எஜமானன் ஆகின்றனர், ஆனால் மாயை சாப்பிட்டபடி இருக்கின்றார். அதன் வயிற்றில் விழுந்தது போல் இருக்கின்றனர். ஒரு பகுதி மட்டும் வெளியே இருக்கின்றார், மற்ற அனைத்தும் மாயின் உள்ளே இருக்கிறது. இதனை சேறு புதக்குழி என்று சொல்கின்றோம். எத்தனை குழந்தைகள் சேற்றில் விழுந்து கிடக்கின்றனர், கொஞ்சமும் நினைவு செய்ய முடிவதில்லை என்றார். பாபாவையே அவங்க நினைவு பண்ண முடியறதில்லை என்றார். ஆமை குளவி பூச்சியின் உதாரணம் இருப்பது போல நீங்களும் புழுக்களை பூம்பும் செய்து எப்படி இருந்தவர்களை என்னவாக மாற்றிவிட முடிகிறது. ஒரேடியாக சொர்க்கத்தின் பாரிஜாதமாக ஆக்கிவிடுகின்றீர்கள். சன்னியாசிகள் குளவு பூச்சியின் உதாரணம் சொல்கிறார்கள், ஆனால் அவர்கள் எதுவும் பூம்பும் செய்து மாற்றுவதில்லை. சங்கமயுகத்தில் மாற்றம் ஏற்படுகிறது. இப்போ மாற்றம் ஏற்படுது, சங்கமயுகத்தில் தான் உலகத்துடைய மாற்றம் ஏற்படுகிறது. நீங்கள் விகாரி மனிதர்களை அழைத்து வருகின்றீர்கள். புழுக்களிலும் சில குளவிகளாக ஆகிவிடுகின்றன, சில அழுகி போய் விடுகின்றன, சில அறகுறையாக நின்று விடுகின்றன. பாபா இது போல நிறைய பார்த்திருக்கின்றார். இங்கும் கூட சில நல்ல விதமாக படிக்கின்றனர், ஞானத்தின் சிறகுகள் முளைத்து விடுகின்றன. சிலரை மாய பாதையிலேயே பிடித்து கொண்டு விடுகின்றது. அப்போது பக்குவமற்று நின்று விடுகின்றனர். ஆக இந்த உதாரணங்கள் கூட இப்பொழுதைதாக இருக்கின்றன. குளவி புழுக்களை கொண்டு வந்து தனக்கு சமமாக ஆக்குவது அதிசயமாக உள்ளதல்லவா? இது மட்டுமே தனக்கு சமமாக ஆக்கக்கூடியவளாக இருக்கின்றார் பாபா. மற்றொரு உதாரணமாக பாம்பை பற்றி சொல்கின்றார். சத்தியுகத்தில் ஒரு சரீரத்தை விடுத்து மற்றொன்றை எடுத்துக்கொள்கின்றனர். இப்போது சரீரம் விட வேண்டும் என்று சட்டென்று காட்சி தருகிறது. ஆத்மா வெளியேறி மற்றொரு கர்ப்ப மாலையில் சென்று அமர்கின்றது. பக்தியோ பிறவி பிறவிகளாக செய்திருக்கின்றீர்கள். ஆக யார் அதிக பக்தி செய்திருக்கின்றனரோ அவர்கள்தான் வந்து வரிசைக்கிரமமான முயற்சியின் அடிப்படையில் பதவி அடைவார்கின்றார். இப்போ உங்களின் புத்தியில் முழு ஞானமும் இருக்கு, மற்றபடி சாஸ்திரங்களின் ஞானம் எதுவும் ஞானம் கிடையாது என்றார். சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கக்கூடியது அது ஞானம் அல்ல, அது பக்தின்றார். அதன் மூலம் சத்கதி எதுவும் ஏற்படுவதில்லை. ஏன்னா ஞானம் அப்படின்னா சத்கதி கிடைக்கணும். ஏன்னா ஞானத்தின் மூலமாக தான் சத்கதி என்பது ஏற்படும், பக்தியின் மூலமாக ஏற்படாது. எந்த ஒரு சாஸ்திரத்தின் மூலமாக யாருக்கும் சத்கதி கிடைக்கல. யாரும் இடையில் வீட்டுக்கு திரும்பி செல்வதில்லை, என்னை யாரும் சந்திப்பதும் இல்லை என்று பாபா தாமே கூறுகின்றார். படிப்பிக்கக்கூடியவர் உடன் அழைத்து செல்பவரும் கூட தேவையல்லவா? தந்தைக்கு எவ்வளவு யோசனையாக இருக்கின்றது. 5000 வருடங்களில் தந்தை ஒரே முறைதான் வந்து படிப்பிக்கிறார். அது சங்கமத்தில் மட்டும். நான் ஆத்மா என்பதை நீங்கள் அடிக்கடி மறந்து விடுகின்றீர்கள். ஆத்மாக்களாகிய நமக்கு படிப்பிப்பதற்காக பாபா வந்துள்ளார் என்பதை நன்றாக உறுதியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இது ஆன்மீக ஞானம் எனப்படுகிறது. குழந்தைகளாக நீங்கள் ஸ்ரீமத் படி நடந்து சொர்க்கத்தினுடைய வாசலை திறக்கின்றீர்கள். எந்த அளவு நல்ல விதமாக படிக்கின்றீர்களோ அந்த அளவு உயர்ந்த பதவியையும் நீங்கள் அடைவீர்கள். எனவே படிக்கணும். டீச்சரின் குழந்தைகள் மிகவும் புத்திசாலிகளாக இருப்பார்கள். ஆனால் சொல்கின்றார்கள் அல்லவா, கங்கையின் அருகில் உள்ள வீட்டில் இருப்பவர்கள் கங்கையினுடைய அருமையை அறிவதில்லை என்றார். பாபா பார்த்திருக்கின்றார். முழு நகரத்தினுடைய குப்பையும் கங்கையில் சென்று செல்கின்றன. பிறகு அதனை பதித்த பாவனை என்று சொல்வார்களா? மனிதனுடைய புத்தி எப்படி ஆகிவிட்டது பாருங்கன்றார். தேவிகளை, அதாவது தேவிகளுடைய மூர்த்திகளை அலங்கரித்து பூஜை முதலானவைகள் செய்துவிட்டு நீரில் மூழ்கடித்து விடுகின்றனர். கிருஷ்ணரை கூட மூழ்கடிக்கின்றனர் அல்லவா? அதுவும் கூட மிகவும் கௌரவமற்ற முறையில் மூழ்கடிக்கின்றனர் என்றார். வங்காளத்தில் இப்படி மூழ்கடிக்கும் போது அதன் மீது காலை வைத்து கூட அழித்து மூழ்கடிக்கின்றனர் என்றார். மேற்கு வங்காளத்தில் சொல்றார். ஏன்னா அது வந்து கங்கா சாகர் மேற்கு வங்காளத்தில் இருக்கு இல்லையா? கங்கை நதி கல்கத்தா பாத்தில் இருக்கக்கூடிய இடத்துல போய்ட்டு கலக்குது இல்லையா? அந்த இடத்த சொல்றார். வங்காளத்தில் இப்படி மூழ்கடிக்கும் பொழுது அதன் மீது காலை வைத்து கூட அழுத்தி மூழ்கடிக்கின்றனர். வங்காளத்தில் முதலில் இந்த வழக்கம் இருந்தது. யாராவது உயிர் பிரிந்து செல்லும் நிலையில் இருந்தால் அவரை உடன் கங்கைக்கு எடுத்து செல்லும் பழக்கத்தை வைத்திருந்தனர். அங்கே நீருக்குள் போட்டு ஹரி சொல் என்று சொல்லிவிட்டு
வாயில நீரை விட்டு கொண்டிருப்பாங்களாம். இப்படியாக உயிரை விட வைத்து கொண்டிருந்தார்கள். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கின்றது அல்லவான்றார். இப்போ குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில வரிசைக்கிரமமான முயற்சிக்கு தகுந்தாற் போன்று ஏற்றம் வீழ்ச்சியினுடைய முழுமையான ஞானம் இருக்கின்றார். தாரணைக்கான முக்கிய சாரம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பாபா சொல்வதை மட்டுமே கேட்க வேண்டும். மேலும் சரி எது என தீர்மானிக்க வேண்டும். சரியானவரைத்தான் நினைவு செய்ய வேண்டும். சரியற்ற விஷயங்களை நீங்கள் கேட்கக்கூடாது, பேசக்கூடாது, பார்க்கவும் கூடாதுன்றார். படிப்பை நல்ல விதமாக படித்து ராஜாக்களுக்கு ராஜாவாக ஆக வேண்டும். இந்த பழைய சரீரம் மற்றும் பழைய உலகத்தில் தன்னை தற்காலிகமானவராக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பழைய உடம்புக்கு நான் தற்காலிகமாக இருக்கேன், இந்த பழைய உலகத்தில் நான் தற்காலிகமாக தான் இருப்பேன். இது பர்மனெண்ட்டு என்னுடைய உலகம் கிடையாது, இது பர்மனெண்ட்டாக அந்த சரீரத்தில் நான் இருக்க போகிறது இல்லை. அப்புறம் உங்களை நீங்கள் தற்காலிகமானவராக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்றார். எப்படி ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா தற்காலிகமாக நம்ம இருப்போம் இல்லையா, எப்போ வேணாலும் இந்த வீட்டை விட்டு காலி பண்ணணும்னா காலி பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி இந்த சரீரத்தை, இந்த பழைய உலகத்தை தன்னை தற்காலிகமானவராக புரிந்து கொள்கின்றார். வரதானம். ஒருநிலைப்படுத்தும் சக்தியின் மூலம் அடிமை நிலையை மாற்றக்கூடிய அதிகாரி ஆத்மா ஆகுக. ஒருநிலைப்படுத்தும் சக்தியின் மூலம் அடிமை நிலையை மாற்றக்கூடிய அதிகாரி ஆத்மா ஆகுக. பிராமணன் என்றால் அதிகாரி ஆத்மா ஒருபோதும் எதற்கும் அடிமையாக முடியாது. தன்னுடைய பலகீனமான சுபாவ சமஸ்காரத்திற்கும் வசமாக மாட்டார். ஏனெனில் சுபாவம் என்றால் தனக்காக மற்றும் அனைவருக்காகவும் ஆன்மீக உணர்வுடன் இருப்பதாகும். அவர்கள் பலகீனமான சுபாவத்திற்கு அடிமையாக முடியாது. மேலும் ஆதி சமஸ்காரங்களின் நினைவின் மூலம் பலவீனமான சமஸ்காரங்களும் எளிதாக மாறிவிடும். ஒருநிலைப்படுத்தும் சக்தியானது அடிமை நிலையை மாற்றி அதிகாரி நிலை என்ற இருக்கையில் செட் ஆகிவிடும். பார்ப்போம். ஒருநிலைப்படுத்தக்கூடிய சக்திக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்கின்றார். ஒருநிலைப்படுத்தும் சக்தியானது அடிமை நிலையை மாற்றி அதிகார நிலை என்ற இருக்கையில செட் ஆக்கிடுன்றார். அதனால இந்த மனசு புத்தியும் ஒருமுகப்படுத்தணும். ஸ்லோகன். கோபம் என்பது ஞானம் நிறைந்த ஆத்மாக்களுக்கு மிகப்பெரிய எதிரியாகும். கோபம் என்பது ஞானம் நிறைந்த ஆத்மாக்களுக்கு மிகப்பெரிய எதிரியாகும். நல்லது. ஓம் சாந்தி.